வண்டியில் நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்களா? மல்லிகார்ஜுன அருகே அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய கனவு, அதாவது ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து பின்னணியத்திலிருந்து வரக்கூடிய யாரும் அரசியலில் கொண்டு வரணும், முக்கியமான இடங்களை அடையணுன்ற உன்னதமான நோக்கத்திற்கு மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆட்சியின் பேரில் திரு கே ராஜு மற்றும் கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய முனைப்பினாலே திரு செல்வப்பிறந்தையர் அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழகத்தில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு கிரீஷ் சோழன்கர் அவருடைய மோட்டிவேஷனோட அவருடைய ரெக்கமெண்டேஷனோட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு சராசரி தொண்டனாக காங்கிரஸில் நான் ஆரம்பித்து திருச்சி மாநகரத்தில் சாதாரண ஒரு நிலைமையிலிருந்து ஆரம்பித்து தேசிய அளவில் பல மாநிலங்களில் வேலை பார்த்து, இளைஞர் காங்கிரஸ் மூலமாக வேலை பார்த்து, பிறகு எஸ்சி டிபார்ட்மெண்ட் மூலமாக வேலை பார்த்து, கடைசி 8 வருஷமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருக்கிறேன். எனக்கு இது எனக்கு மட்டுமில்லை, இது ஒரு பெருமை இல்லை, என்னோட சேர்ந்து நிற்கிற இங்கே ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனுக்கும் இது ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா இதில் இப்போ இருக்கிற பல நண்பர்கள் கடைசி 20 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கோம். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாகநாதர் டீ கடையிலெல்லாம் நின்று அரசியல் பேசி எப்படி நம்ம எதை நோக்கி நகர்வது என்று அரசியல் பேசி நண்பர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய மாபெரும் பொறுப்பாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழகம் எங்கும் இந்த கடலில் 2 நாட்களில் ஒரு பெரிய பூரிப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் மட்டும் இல்லை, பொதுமக்களிடையும் ஒரு பெரிய பூரிப்பு இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. மணிப்பூருக்கு இந்த பொறுப்பை இந்த பொறுப்பு அது காங்கிரஸ் கட்சி கட்டமைப்பு. இது அதாவது ஆங்கிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய. இங்கே தமிழகத்தை பற்றியும் தமிழகத்தை பற்றின எடுத்து உரைப்பதற்கு மிக முக்கியமான வாய்ப்பு. அதை நாம் கண்டிப்பாக நல்ல விதமாக ஆனால் எம்பி ஆனவர் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? எம்பி என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? பேசுறது கேட்கல. என்னென்ன திட்டங்களை திட்டங்கள் வச்சுருக்கீங்க? திட்டம்லாம் இப்போதான் நான் வந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் மக்கள் எல்லாத்துக்கும் நான் கடந்த ஆளுநர் பேசுகிறேன். இருக்கிற பிரச்சனைகளை திருப்பி புறத்த குரல் தான் மேலே ரெடி பண்ணி, இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஏற்கனவே பேப்பரில் நீங்கள் பார்த்தபடி ஏற்கனவே 4 ஐபி இருக்காங்க, 5 ஐபி இருக்காங்க. ஸோ அவங்களோடையும் சேர்ந்து திருச்சியை அடுத்த லெவல் ஒரு சிட்டியாக கொண்டு போவதற்கு கண்டிப்பாக ஒரு முயற்சி. ராஜ்யசபாவில் பாட்டு பாடி பாடல் எதிர்வலிக்கும். கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. செல்வப்பிரதியோட நெருக்கமாக இருந்ததுனால மட்டுமே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிது. செல்வப்பிரதியோட நெருக்கமாக இருந்ததுனால அவங்க சீட்டு கிடைச்சிருக்கு. புதியவராக இருக்க நிறைய பேர் கல்யாணம் தெரியலன்னு சொல்லி ஒரு பரவாயில்ல பேசியிருக்காரு. கண்டிப்பாக அதான் சராசரி பின்னணியத்துலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற பிரம்மாண்ட ஏற்கனவே பிரபலமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து என்னை அடையாளம் கட்டுட்டு இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்கேன். அந்த பிறகு என்ன பண்ணுறோங்கிறது தான். பிரதமர் இப்போ 11ஆம் தேதி திருச்சிக்கு வராரு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் கும்பமான டிகிரி அப்படி மாற்றுற மாதிரி அவர் வேட்டி சட்டை பாட்டி அவர் வந்தவுடனே க்ளீனாக ஸ்கிரிப்ட் எழுதி டெலிவர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அவர் இங்கே வரும் பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் ரீதியாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாகவும் அவர் என்ன செய்யலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.